ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோருக்கும் சித்திரை கனி மற்றும் விஷு தின நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு சித்திரை கனிங்க. காலையில் 4:30 vlog ஸ்டார்ட் ஆயிருக்கு. சித்திரை கனிக்காக நான் முதல் நாள் தூங்குறதுக்கு முன்னாடியே கனிக்கான ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாம் செஞ்சு வச்ச பிறகு தான் நான் தூங்க போவேன். ஸோ காலையில் 4:30 எழுந்துச்சு பூஜை பண்ணிடுவேங்க. இப்படி தான் நான் எங்கள் வீட்டில் கனிக்கான ப்ரிப்பரேஷன்ஸ் பண்ணியிருக்கேன். அப்புறமா கையோட ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்து ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே கையோட விஷஸ் எல்லாம் அனுப்புறது தாங்க அடுத்த வேலையாக இருக்கும். இந்த வேலையெல்லாம் முடிஞ்ச பிறகு குளிச்சுட்டு வந்து விஷுக்கான ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாம் பண்ணுவேன். மெயினாக நமக்கு ஃபுட்டு ப்ரிப்பரேஷன் பண்ணுறது தாங்க. லஞ்ச் தான் நமக்கு பலவிதமான ரெசிபீஸ் இன்னைக்கு பண்ணணும். எப்போவுமே நான் வந்துட்டு இந்த அளவுக்கு ரெசிபிஸ் பண்ணுறது கிடையாது. வீட்டில் யாராவதும் கெஸ்ட் வந்தா இல்லை பேரண்ட்ஸ் யாராவதும் இருந்தால் மட்டும்தான் நான் இந்த மாதிரி பண்ணுவேன். அப்படி இல்லை அப்படின்னாக்கா இந்த மாதிரி யாருமே இல்லாத டைமில் நான் செஞ்சேன்னா பக்கத்தில் இருக்கிறவங்க, செக்யூரிட்டிஸ், ஹவுஸ் கீப்பிங் இந்த மாதிரி எல்லாருக்குமே டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுவேன். ஏன்னா நம்ம செய்யறது நிறைய செய்வோம். இது எல்லாத்தையும் நம்ம மட்டுமே சாப்பிட்றது நல்லா இருக்காது இல்லைங்களா? ஸோ நம்ம பிடிச்சவங்களுக்கும் கொஞ்சம் ஷேர் பண்ணுறது நல்லா இருக்கும். இப்போ நான் வந்துட்டு காலையில் வேலை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு நான் குக்கரில் கூட்டு கறிக்காக கொண்டக்கடலை நேத்திக்கு ஊற வச்சுருந்தேங்க. அதுதான் உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள் போட்டு தண்ணி ஊற்றி வேக வச்சுருந்தேன். இப்போ இதில் வந்துட்டு சாம்பாருக்கான பருப்பும் நேத்திக்கு ஊற வச்சுட்டேன். அதில் தக்காளி, வெங்காயம், மஞ்சத்தூள், உப்பு போட்டு வேக வச்சுக்க போகிறேன். இது ரெண்டுமே நான் ஒரு 4 விசிலுக்கு தாங்க வைப்பேன். அடுத்ததான் நம்ம இப்போ பார்க்குறது அவியல். அவியலுக்கு நான் டோட்டலாக ஒரு 9 வெஜிடபிள்ஸ் போட்டிருக்கேங்க. நேற்றுக்கே மித்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணிட்டேன். உருளைக்கிழங்கும் நேந்திர வாழைக்காயும் இப்போ தான் நான் கட் பண்ணேன். ஏன்னா இது ரெண்டுமே நம்ம முன்னமே கட் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னாக்கா கருப்பாயிடும். அதனால கரை வந்துடும் இல்லைங்களா? அதனால நான் எப்போ நான் சமைக்கிறேனோ அந்த டைமில் தான் இது 2 வெஜிடபிள்ஸ் மட்டும் கட் பண்ணுவேன். அவியலுக்கு சாதாரணமாக மிளகாத்தூள்லாம் போடுறது கிடையாதுங்க. காரத்துக்காக பச்சை மிளகா மட்டும்தான் கட் பண்ணி போடுறது. அது நம்மளோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி எந்த அளவுக்கு வேணுமோ காரம் அது மாதிரி நம்ம மிளகா கட் பண்ணி போட்டுக்கலாம். இந்த மாதிரி 2 ஸ்ப்ளிட் பண்ணி தான் போடணும். கூடவே கொஞ்சமாக மஞ்சத்தூளும் உப்பும் போட்டு கொஞ்சமாக ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு லோ ஃப்ளேமில் வச்சு வேக வச்சிடலாங்க. இப்போ கடலை ஒரு 5 விசில் வந்து நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்க. கரெக்டாக வெந்து வந்திருக்கு. வெந்து உடையக்கூடாது. இந்த மாதிரி கரெக்டாக வெந்து வந்திருக்கணும். இதில் சேனை நான் நேத்திக்கே கட் பண்ணி வச்சுருந்தேன். சேனை அது உங்களுக்கு போன வீடியோலே தெரிஞ்சிருக்கும் நான் என்னென்னலாம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு. இந்த மாதிரி சேனையும் குட்டி குட்டியாக கட் பண்ணிட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு மூடி போட்டு ஒரே ஒரு விசிலுக்கு தாங்க நான் வச்சுக்க போகிறேன். ஏன்னா ரொம்ப நமக்கு வெந்து உடஞ்சிடக்கூடாது. அதனால தான். இப்போ அடுத்ததாக சாம்பாரும் ஓப்பன் பண்ணிட்டு அதுக்கான வெஜிடபிள்ஸும் போட்டுடலாம். நான் இங்கே சாம்பாரில் வந்துட்டு வெண்டைக்காய், உருளைக்கிழங்கு, கேரட்டு, அப்புறம் முருங்கைக்காய் இதெல்லாம் தான் நான் சாம்பார்லேயும் போட்டிருக்கேன். ரொம்ப அதிகமாகலாம் சாம்பார் வைக்க போகிறது கிடையாதுங்க. ரொம்ப கம்மியான குவான்டிட்டி. ஏன்னா நிறைய ரெசிபிஸ் இருக்குங்காட்டிக்கு நமக்கு அதிகமாக எல்லாம் தேவைப்படாது இல்லைங்களா? அதுவுமே நான் வந்துட்டு ஒரு விசிலுக்கு மூடி போட்டு வச்சுருக்கேன். இப்போ நம்ம பார்க்குறது வந்துட்டு தேங்காய் கூட்டு கறிக்காக தான் நான் இங்கே வறுக்க போகிறேன். அதில் வந்துட்டு தேவையான அளவுக்கு தேங்காய் நான் ஒரு 2 கை அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கேங்க. அதில் கொஞ்சம் நல்லாவே ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி லோ ஃப்ளேமில் வச்சு நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கணும். அடுத்ததாக இப்போ நம்ம பார்க்குறது வந்துட்டு ஓலனுக்காக காராமணி கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இதில் வந்துட்டு நம்ம சேர்த்த போகிறது பெங்களூர் வெள்ளரிக்காய் தான். நான் இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு பெங்களூர் வெள்ளரிக்காய் கிடைக்கல அப்படின்னாக்கா ஒயிட் பம்கின் கூட எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணிக்கலாம். அது கூட நேந்திர வாழைக்காய். வாழைக்காயில் வந்துட்டு நேந்திர வாழைக்காய் போட்டால் தாங்க நல்லாயிருக்கும். நார்மலாக அந்த பஜ்ஜி வாழைக்காயெல்லாம் போட்டால் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது. நான் இது வரைக்கும் ட்ரை பண்ணதில்லை. அது கூட காரத்துக்காக பச்சை மிளகாவும். இதுக்கு ரொம்ப காரம்லாம் தேவைப்படாதுங்க. ரொம்ப காரமாக இருந்ததுன்னா இந்த ரெசிபியோட டேஸ்ட்டே மாறிடும். ஓலனோட டேஸ்ட்டே மாறிடும். ஸோ ரொம்ப மைல்டான காரம் தான் நமக்கு இது தேவைப்படுது. அதனால 2 பச்சை மிளகா தான் நான் ஸ்ப்ளிட் பண்ணி போட்டிருக்கேன். அது கூட தேங்காய் பால் 2ஆவதாக எடுத்த தேங்காய் பால் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு லோ ஃப்ளேமில் வேக வச்சுருக்கேன். பாருங்கள் நம்மளோட அவியல் கூட நல்லா வெந்து வந்திருக்கு. இதில் ஒரு கை அளவுக்கு தேங்காவை
கொர கொரப்பாக தாங்க அரைச்சிக்கணும். ரொம்ப பேஸ்டாலாம் அரைச்சிடக்கூடாது. ஜஸ்ட்டு ஒதுக்கி எடுத்துக்கணும். அந்த மாதிரி தான் அரைச்சிக்கணும். அது கூட நான் ஒரு 2 பல் பூண்டும் போட்டிருக்கேன். ஒரு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் தயிரும் ஊற்றிருக்கேன். ஸோ இதெல்லாமே சேர்த்து தான் நான் தேங்காய் அரைச்சிருக்கேன். இதெல்லாம் போட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடணும். அவியல் வந்துட்டு நல்லா இந்த மாதிரி ஒரு திக்கான கிரேவியில் தாங்க இருக்கணும். ரொம்ப நம்ம தண்ணியெல்லாம் ஊற்றிட வேண்டாம். பாருங்கள் இந்த அளவுக்கு. இப்போ நம்ம வந்துட்டு இந்த தேங்காயோட அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்குமே ஒரு ஜஸ்ட் ஒரு 2 to 3 மினிட்ஸ்க்கு வச்சாலே போதும். கூட்டுக்கறியோட வேலையும் முடிஞ்சிடுச்சுங்க. அடுத்ததான் இப்போ குக்கர் ஒரு விசில் வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது. பாருங்கள், கூட்டுக்கறியில் கடலையும் அந்த சேனையும் கரெக்டாக வெந்து வந்திருக்கு. அப்படியே குழஞ்சிடக்கூடாது. கரெக்டாக பார்த்தீங்களா வெந்து வந்திருக்கு. இந்த மாதிரி தாங்க வெந்திருக்கணும். வெந்து உடஞ்சிட்டாக்க அதோட டேஸ்டே மாறி போயிடும். இப்போ நான் தேங்காய் கோல்டன் ப்ரௌனில் வறுக்க வச்சுருந்தேன் பார்த்தீங்களா, அது நல்லா கரெக்டாக கோல்டன் ப்ரௌனில் வெந்து வந்திருக்கு. நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு வறுக்கும் போது தாங்க இந்த மாதிரி கரெக்டாக ஈவனாக வறுப்பட்டு வரும். இல்லாட்டி கரிஞ்சு போயிடும். அதை வந்துட்டு நம்ம இதில் போட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட கொஞ்சமாக பச்சை தேங்காவும் அரைச்சி சேர்த்திக்கணுங்க. ஜஸ்ட் ஒரு அரைக்கை அளவுக்கு, அரைக்கை கூட தேவையில்லை, கொஞ்சமாக பச்சை தேங்காவும் அரைச்சி இதில் ஊற்றிக்கணும். இதில் கண்டிப்பாக ஒரு விஷயம் கவனிக்க வேண்டியது என்னென்னா, நம்ம தண்ணியெல்லாம் அதிகமாக ஊற்றிடக்கூடாது. நல்ல ஒரு திக்கான ஒரு கன்சிஸ்டன்சியில் தான் கூட்டுக்கறி இருக்கணும். ஸோ அது பச்சை தேங்காய் நம்ம ஊற்றின பிறகு அதோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் ஒரு லோ ஃப்ளேமில் வச்சு அதெல்லாம் செட்டாக வச்சிடணும். இதுக்கிடையில கோவிந்தம்மாவும் அவங்களோட கரெக்டான டைம் 7 o'clock வந்து பாத்திரம்லாம் கழுவி வச்சுட்டு போயிட்டாங்க. அதெல்லாம் நான் செட் பண்ணிட்டேன். ஸோ இந்த மாதிரி நம்ம பிளான் பண்ணி பண்ணும்போது எவ்வளோ வேலை இருந்தாலும் ஈஸியாக சீக்கிரமாக முடிச்சிடலாங்க. இப்போ ஆல்மோஸ்ட் என்னோட வேக வைக்கிற வேலை எல்லாமே முடிஞ்சிடுச்சு. இப்போ வந்துட்டு நான் எல்லாத்துக்கும் தாளிப்பு வேலை தான் பண்ண போகிறேன். இது வந்துட்டு நான் கூட்டுக்கறிக்காக தாளிப்பு பண்ணிகிட்ருக்கேன். நான் தேங்காய் வறுக்கிறதுக்கு யூஸ் பண்ண அதே பேனில் தாங்க தாளிப்பும் பண்ண போகிறேன். கொஞ்சமாக எண்ணெய், ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி அதில் 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் உளுந்து, 2 காஞ்ச மிளகாவும் போட்டு லோ ஃப்ளேமில் அதெல்லாம் பொரியிற வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம். அதுக்குள்ளார மித்ததெல்லாமே நம்ம செக் பண்ணிடலாம். பாருங்கள், அவியல் கூட கரெக்டாக செட் ஆகி வந்துடுச்சு. நான் ஸ்டவ்வும் ஆஃப் பண்ணிட்டேன். இந்த அவியலுக்கு வந்துட்டு நம்ம என்ன சொல்லுங்க, தாளிப்பெல்லாம் தேவை கிடையாது. அதில் வந்துட்டு நம்ம கருவேப்பிலையும் போட்டு பச்சை தேங்காய் எண்ணெய், பொதுவாகவே இந்த கேரளா ரெசிபீஸ்க்கு தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணும்போது தாங்க அதோட கரெக்டான டேஸ்ட்டு, ஆக்சுவல் டேஸ்ட்டு நமக்கு கிடைக்கும். ஸோ இதுக்கு நான் எப்போவுமே எங்கள் வீட்டில் தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணுறது. ஸோ இதுக்கும் நான் தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். லைட்டாக தேங்காய் எண்ணெயும் ஊற்றிட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டா போருங்க. அவ்வளோதான், நம்மளோட அவியல் ரெடி ஆயிடுச்சு. இந்த பக்கம் கூட்டுக்கறிக்கான தாளிப்பும் கரெக்டாக ரெடி ஆயிடுச்சு. ஸோ அதையும் நம்ம இதில் மாற்றிக்கலாம், கூட்டுக்கறியில் மாற்றிக்கலாம். இப்போ நமக்கு கூட்டுக்கறி அவியல் இது ரெண்டுமே கம்ப்ளீட்டாக ரெடி ஆயிடுச்சுங்க. ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. ஜஸ்ட் 5 மினிட்ஸில் அதோட வேலையும் முடிஞ்சிடும். இப்போ நான் எடுத்துருக்கிறது வந்துட்டு பச்சடிக்காக பெங்களூர் வெள்ளரிக்காவே தாங்க குட்டி குட்டியாக இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அது கூட காரத்துக்காக பச்சை மிளகாவும் பொடியாக நறுக்கியிருக்கேன். பச்சை மிளகாய் இந்த மாதிரி பொடி பொடியாக தாங்க நறுக்கிக்கணும் பச்சடிக்கு, அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும். அதில் கொஞ்சமாக ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் தண்ணி ஊற்றிட்டு தேவையான அளவுக்கு உப்பும் போட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டு லோ ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு வேக வச்சிடலாங்க. இப்போ இந்த டைமில் நமக்கு சாம்பாரும் ஒரு விசில் வந்து ஆவியெல்லாம் போய் ரெடியாக இருக்குது. இதில் தேவையான அளவுக்கு புளி, நான் ஒரு நெல்லிக்காய் சைஸ், பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து அதோட தண்ணி தாங்க ஊற்றிருக்கேன். இதில் ஒரு கை அளவுக்கு மட்டும் தேங்காய், ரொம்ப கம்மியான தேங்காய் தாங்க எடுத்திருக்கேன். ஏன்னா சாம்பார் ரொம்ப அதிகமாக தேவைப்படலை. ஆனால் இன்றைக்கி வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட்டு இட்லி தான் பண்ண போகிறேன். ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் சாம்பார் தான் எடுக்க போகிறோம். இல்லாட்டி சாம்பார் வந்துட்டு தீராது. அதனால் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் சேர்த்தியே நான் இன்றைக்கி சாம்பார் பிளான் பண்ணிட்டேன். அதனால தான் இன்றைக்கி இட்லி பண்ணிட்டேன். தேங்காய் அரைச்சி ஊற்றின பிறகு இப்போ சாம்பாருக்கு தேவையான சாம்பார் தூள் போட்டுடலாங்க. நான் ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் வரைக்கும் சாம்பார் தூள் போட்டிருக்கேன். இந்த சாம்பார் தூளும் நானே வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணது தான். சாம்பார் தூள் போட்ட பிறகு நல்ல ஒரு கொதி வந்து ஸ்டவ்லேருந்து எடுத்துடலாம். ரொம்ப கொதிக்கணும்னு அவசியம் கிடையாது. இப்போ சாம்பாருக்கான தாளிப்பு தாங்க. ஆக்சுவலி நான் தாளிப்பு எல்லாத்துக்குமே ஒரே பேன் தான் எடுத்துட்டு இருக்கேன். இப்போ நம்ம நிறைய இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணும்போது மறுபடியும் கழுவிட்டு இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒரே தவாலையே நம்ம எல்லா குழம்புக்கும் தாளிச்சிடலாம். இப்போ நான் இதே தவால
2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றி 2 ஸ்பூன் கடுகு, கொஞ்சமாக உளுந்து, 2 காஞ்ச மிளகாவும் போட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் போட்டிருக்கேன். நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு இதை நம்ம சாம்பாரில் மாற்றிக்கலாம். இப்போ கடைசியாக கொஞ்சமாக கருவேப்பிலையும் போட்டுக்கலாங்க. கொத்தமல்லி எல்லாம் நான் சாம்பாரில் டைரெக்டாகவே கட் பண்ணி போட்டுட்டேன். இப்போ கடைசியாக நம்ம இட்லியும் வச்சாச்சு. அதுக்கப்புறமா ஓலனுக்கான வெஜிடபிள்ஸ் எல்லாம் கரெக்டாக வெந்து வந்திருக்குங்க. தண்ணியெல்லாம் வற்றி இப்போ கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இப்போ இதில் வந்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட் தேங்காய் பால், அதாவது தேங்காயிலிருந்து எடுத்த ஃபர்ஸ்ட் பால் இருக்கு இல்லையா, அதுதான் இப்போ இதில் ஊற்றணும். இந்த தேங்காய் பாலும் ஊற்றிட்டு அந்த வெஜிடபிளோட செட் ஆகிற வரைக்கும் ஜஸ்ட் ஒரு 2 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சா போருங்க. அந்த தேங்காய் பாலும் வெஜிடபிளும் செட் ஆனால் போகிறோம், அவ்வளோதான். ரொம்ப கொதிக்கணும்னு அவசியம் கிடையாது. இப்போ இதில் தேங்காய் எண்ணெய் இந்த மாதிரி ஒரு 2 ஸ்பூன் ஊற்றிட்டு கடைசியாக கருவேப்பிலையும் போட்டு இறக்கிட வேண்டியது தாங்க. இவ்வளோதாங்க. இதுக்கும் தாளிப்பு வந்துட்டு நம்ம கடுகெல்லாம் போட்டு தாளிக்கிறது கிடையாது. ஜஸ்ட் பச்சை தேங்காவை தேங்காய் எண்ணெயை நம்ம மேலே ஊற்றினா போகிறோம், அவ்வளோதான். இப்போ நீங்கள் பார்க்குறது பாயசத்துக்கான ப்ரிப்பரேஷன். ஒரு பாத்திரத்தில் 2லேருந்து 3 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு, என்னடா இது பார்க்காதீங்க, இது வந்துட்டு பலாப்பழம் ஹல்வா. இது வந்துட்டு என் மாமியாரோட ஸ்பெஷல். அவங்க எல்லா வருஷமும் இந்த மாதிரி பலாப்பழ சீசன், ஏப்ரல் மேல இந்த பலாப்பழ சீசன் வரும்போது நிறைய, ஒரு மரத்துலேயே நிறைய பலாப்பழம் இருக்கும் இல்லைங்களா. ஸோ அது எல்லாமே உட்காந்து சாப்பிட முடியாது. அந்த எல்லா வீட்லேயுமே பலாப்பழம் இருக்கும், யாருக்கும் தேவைப்படாது, யாருக்கும் கொடுக்க வேண்டியது இருக்காது. ஸோ அது வந்துட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி ஹல்வா மாதிரி பண்ணுவாங்க. இது ஒரு பெரிய ப்ரொசீஜர். இது வந்துட்டு நான் மேபி ஊருக்கு போகும்போது அவங்க பண்ணுறாங்க அப்படின்னாக்கா நான் கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ எடுத்து காமிக்கிறேன். இது வந்துட்டு ஜஸ்ட் மிக்ஸ் பண்ணி, தண்ணியில் மிக்ஸ் பண்ணி நல்ல ஒரு கொதி வந்த பிறகு தேங்காய் பால் ஊற்றினா போருங்க. ஆக்சுவலி இதில் ஆல்ரெடி நெய், வெல்லம் எல்லாமே இருக்குது. இந்த நெய் வெல்லம் எல்லாம் போட்டு தான் அவங்க இந்த ஹல்வாவை ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. ஸோ எக்ஸ்ட்ரா நம்ம இதில் வேற எதுவுமே சேர்க்க வேண்டாம், இந்த தேங்காய் பால் மட்டுமே சேர்த்தினா போதும். ஸோ ரொம்ப சிம்பிள், ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். ஸோ இந்த மாதிரி நாளில் வந்துட்டு இந்த மாதிரி பாயசம் பண்ணுறது ரொம்பவே எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் இன்னைக்கு நான் இந்த பாயசம் பண்ணேன். இதுக்கு தாளிப்புக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு சின்ன பேனில் 2லேருந்து 3 ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு அதில் தேங்காய் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கணும். ஒரு அரை கை அளவுக்கு தேங்காய் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டு ஒரு கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் வச்சிடலாங்க. ஸ்டவ் லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். தேங்காய் ரோஸ்ட் ஆகி வர டைமில் பச்சடிக்கான அரைப்பு எப்படின்னு பார்த்துடலாங்க. பச்சடிக்கு நான் வந்துட்டு பெங்களூர் வெள்ளரிக்காய் போட்டு வேக வச்சுருந்தேன் இல்லைங்களா. ஸோ அது நல்லா ஆறின பிறகு தான் நம்ம அரைப்பு சேர்த்திக்கணும். இந்த அரைக்கிறதுக்கு என்னென்னு பார்த்துடலாம். பச்சடிக்காக நம்ம தேங்காய் ஒரு கை அளவுக்கு தேங்காய் எடுத்து அதில் ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் தயிர் ஊற்றி, நல்லா புளிச்ச தயிராக இருந்தால் 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன், அப்படி இல்லாட்டி கொஞ்சம் அதிகமாகவே ஊற்றிக்கலாம். அதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி பச்சடியில் சேர்த்திக்கலாம். அதுக்கப்புறமா மிச்சம் இருக்கிற தேங்காவில் நம்ம தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணாமல் அதில் 1 ஸ்பூன் கடுகு போட்டு நல்லா க்ரஷ் பண்ணி எடுத்துக்கணும். பாருங்க, கடுகு நல்லா க்ரஷ் ஆகி வந்திருக்கு. இப்போ இதில் தண்ணி ஊற்றி பச்சடியில் சேர்த்திடலாம். இந்த மாதிரி கடுகு நம்ம க்ரஷ் பண்ணி போடும்போது அதோட டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. இப்போ சப்போஸ் நீங்கள் கடுகை மிக்சியில் போட்டு ட்ரையாகவே பவுடர் பண்ணி ஒரு கண்டெய்னரில் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா தேவைப்படுற போது கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம டைரெக்டாக பச்சடியில் போட்டுக்கலாம். அப்படி இல்லாட்டி இந்த மெத்தட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டைம்ல பாயசத்துக்கான தேங்காய் நல்லா ரோஸ்ட் ஆகி வந்திருக்கு. இதுல 1 ஸ்பூன் ஏலக்காவும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி பாயசத்துல சேர்த்திடலாங்க. ஸோ ரொம்ப சிம்பிளான, ஈஸியான, அதே சமயம் ரொம்ப ரொம்ப டேஸ்டியான பாயசம் சூப்பரா இங்க ரெடி ஆயிடுச்சு. இது எந்த அளவுக்கு இப்ப லூஸா இருக்குன்னு நான் காமிக்கிற பாருங்க. இப்ப நல்லா சூடா இருக்கு, இப்பதான் கொதிச்சு வந்திருக்கு இல்லைங்களா. ஸோ இது வந்துட்டு நல்லாவே லூஸா தான் இருக்கும். ஆனா நல்லா ஆறுன பிறகு நல்ல ஒரு திக்கான, ரொம்ப திக்கெல்லாம் ஆகாது, பட் கொஞ்சம் ஓரளவுக்கு ஒரு கொழுப்பா நல்ல திக்கான ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். இவ்வளோதாங்க, சூப்பரான பாயசம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ அதே பேன்ல பச்சடிக்கான தாளிப்பு பார்த்துடலாம். பேன்ல 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் துருவின தேங்காயும் சேர்த்திருக்கேன். தேங்காய் வந்துட்டு மஸ்ட்டுங்க, துருவின தேங்காய் கண்டிப்பாக போடணும், அப்போதான் அந்த பச்சடிக்கு நல்லா இருக்கும். தேங்காய் நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு, கோல்டன் ப்ரௌன் ஆன பிறகு அதில் 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் உளுந்தும் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா இந்த மாதிரி ஒரு கோல்டன் ப்ரௌனுக்கு வந்த பிறகு கடுகெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்துடுங்க இந்த டைம்ல. ஸோ இப்போ இதை வந்துட்டு நம்ம பச்சடியில சேர்த்திடலாம்.
கடைசியா கருவேப்பிலையும் போட்டுடலாங்க. இவ்வளோதாங்க என்னோட கிச்சன் வேலை எல்லாமே முடிஞ்சிடுச்சு. எனக்கு ரைஸ் மட்டும்தான் வைக்கணும். அதை நான் என்னோட பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அப்புறம் ரைஸ் நான் வச்சுடுவேன். 9:30 ஆயிருக்கு. இனிமேல் தான் நான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடணும். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு முன்னாடியே என்னோட விஷுக்கான ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாமே முடிஞ்சிடுச்சு. ஸோ இப்போ வந்துட்டு ஒரு 11 o'clock ஆயிருக்கு. அது வரைக்குமே நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டேன். ஸோ விளாகெல்லாம் அந்த டைம்ல நான் எடுக்கல. இப்போ என்னென்ன பண்ணியிருக்கேங்கிறத நம்ம பார்த்துடலாம். இன்னைக்கு நான் ஒயிட் ரைஸ் தாங்க பண்ணியிருக்கேன். கைக்குத்தல் அரிசி எல்லாம் பண்ணல. அப்புறமா பச்சடி. இப்போ நீங்க பாக்குறது கூட்டுக்கறி, அதாவது அந்த கருப்பு கொண்ட கடலையும் சேனையும் போட்டு வச்சது. இது ஓலன், பெங்களூர் வெள்ளரிக்காய், காராமணி, அப்புறமா வாழைக்காய், நேந்திர வாழைக்காய் இதெல்லாம் போட்டு தேங்காய் பால் ஊற்றி வச்சது. இது வந்துட்டு சாம்பாருங்க. சாம்பார்ல நான் வெண்டைக்காய், முருங்கைக்காய், கேரட், அப்புறமா உருளைக்கிழங்கு இதெல்லாம் போட்டுதான் சாம்பார் நான் வச்சிருக்கேன். இது அவியல். அவியல்ல நான் மொத்தமா 9 வகையான வெஜிடபிள்ஸ் போட்டிருக்கேங்க. கடைசியா மாமியார் ஸ்பெஷல் பலாப்பழ பாயசம். பாருங்க, இப்ப நல்லா திக்கான ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்கு. முன்ன நீங்க பார்த்தப்ப லூஸா இருந்தது பாத்தீங்களா, அதை விடவே நல்ல திக்கான ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்கு. இப்ப இது எல்லாமே செஞ்சுட்டு நம்ம மட்டும் சாப்பிட்டா நல்லா இருக்காது இல்லைங்களா? ஸோ நமக்கு பிரியமானவங்களுக்கும் கொடுக்கணும். இது பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு ஒரு செட் எடுத்து வச்சிருக்கேன். இது வந்துட்டு எங்க வீட்டுக்கு எனக்கு ஹெல்ப்புக்கு வர்ற கோவிந்தம்மா, அவங்களுக்கு ஒரு செட் எடுத்து வச்சிருக்கேன். அடுத்ததா எங்க அபார்ட்மெண்ட் செக்யூரிட்டி, அவங்களுக்கு வித் ரைஸ். நான் நேற்றுக்கே இன்ஃபார்ம் பண்ணிட்டேன், நீங்க லஞ்ச் கொண்டு வர வேண்டாம் அப்படின்ட்டு. ஸோ அவங்களுக்கும் நான் வித் ரைஸோட எடுத்து வச்சுட்டேன். இதை வந்துட்டு நான் இப்போ டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட போறேன். இவ்வளோதாங்க இன்னைக்கு விஷுவோட vlog. நான் இதோட முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னாக்கா, நீங்க புதுசா இந்த வீடியோ பார்க்கறதா இருந்தாலும் நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிடுங்க. இதே போல நல்ல ஒரு வீடியோவோட கூடிய சீக்கிரம் பார்க்கலாங்க. Thank you so much.